ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து தெய்வ பிரசன்னத்தில் கூடி வர ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய ஆண்டவர் நமக்கு தயவு கூறினார். அந்த நல்ல தேவனை ஒரு நிமிடம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம் வசனம் எனக்கு மருந்தாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே சொல்லுங்க. என் உயிரான 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 என் உயிரான உயிரே என் உயிரே இரக்கமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களை முற்றிலுமாய் உங்க நல்ல கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வேத வார்த்தை கொண்டு தேவரீர் எங்களோடு கூட பிரதியட்சமாய் இந்த நல்ல ராத்திரி நேரத்திலையும் நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12. 2 சாமுவேல் 6:11-12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்றால் பரலோகத்தின் ஆசீர்வாதம் தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன தேவை? பரலோகத்திலிருந்து வருகிற மகிமை தேவை, பரத்திலிருந்து வருகிற நன்மை தேவை, பரத்திலிருந்து வருகிற தேவ தொடுதல் தேவை, பரத்திலிருந்து வருகிற உன்னதமான அனுபவங்கள் தேவை. இன்றைக்கு இந்த உலகம் மனிதனுடைய ரெக்கமெண்டையும் மனிதனிடத்தில் இருக்கிற பணத்தை வைத்தும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம்
ஆசீர்வாதம். ஒரு உன்னதமான தேவன் மனிதனோடு கூட இரவும் பகலும் சஞ்சரித்து மனிதனுக்கு ஆபத்து வரும் பொழுது அவர் கூடார மறைவில் பாதுகாத்து அக்னியும் கடல்களும் நடுவில் சேதமில்லாமல் பாதுகாக்க ஒரு தேவன் ஒரு மனிதன் மேல் கிருபை வைத்து அவனோடு கூட இருப்பது உண்மை என்றால் அவன்தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு என்ன தேவை? பரலோகத்தின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, என்ன தேவை? பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம், பரலோகத்தினுடைய நன்மை தேவை. ஆகையில்தான் சத்திய வேதம் உரைக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் நன்மை இருக்கிறது. நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அவர் நன்மைகளின் நாயகன். அவர் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நமக்கு எது தேவை? ஒரு தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதம் தேவை. இந்த ஆசீர்வாதம் எப்படி இந்த கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமுக்கு கிடைத்தது என்று வேதம் தெளிவாய் உரைக்கிறது. உடன்படிக்கை பெட்டி இந்த மனிதனுடைய வீட்டில் ஒரு 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த உடன்படிக்கையின் வல்லமை நம்முடைய சபையில் கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. அந்த உடன்படிக்கையின் வல்லமை நம்முடைய வீட்டில் தேவன் எழுந்தருள உதவி செய்வாராக. ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த அதே தேவ கை இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிப்பதாக. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்துற ஒரு நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்த அதே தேவன் எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஓபேத்-ஏதோமுடைய குடும்பத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஒரு நிமிடம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். எங்களுக்கு மனிதனால் வருகிற நன்மை வேண்டாம், எங்களுக்கு மனிதனால் வருகிற தயவு வேண்டாம். எங்களுக்கு தேவை எங்களை ஆசீர்வதிக்கிற பரலோக தேவனுடைய உன்னதமான அனுபவங்கள், உன்னதமான தேவ தொடுதல், உன்னதமான பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல், உன்னதமான தேவனுடைய வெளிப்பாடுகள். எங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறது நிமித்தம் அவரிடத்திலிருந்து எங்களுக்கு நன்மை வரட்டும் என்று எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுத்தால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின் வண்ணமாய் என் ஒத்தாசை மனிதனிடத்தில் அல்ல, என் ஒத்தாசை வேலையிடத்தில் அல்ல, என் ஒத்தாசை எஜமானிடத்தில் அல்ல, என்னுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வரப்போகிறது. வேலைக்காரி தன் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரன் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போலவும் என் தேவனே எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். இந்த உபவாச நாளில் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த உபவாச நாளில் எங்களையும் எங்கள் வீட்டையும் ஆசீர்வதியும். யோபையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்த தேவ கரம் எங்களையும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலையடைப்பீராக. ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வைக்கிற தேவன் இந்த சாயங்கால நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், பொருட்களை நீர் எடுத்துக் கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும் என்று கேட்கும் ஆபிரகாமுடைய பதில், ஓ ஆபிரகாமை நீர் பெரியவனாக்கின் என்று சொல்லாதபடிக்கு உம்முடைய பாதரட்சின் வாரும் எனக்கு வேண்டியதில்லை, வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு போதும் என்று உலக மனிதனுடைய வல்லமை எல்லாம் தள்ளிவிட்டு பரலோகத்தை பார்த்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பூமி தாங்க முடியாத வண்ணமாய் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதே ஒரு தேவ மகிமை ஜெபிங்க பார்க்கலாம். அந்த தேவன் எங்களையும் தேவன் ஆசீர்வதியும். Ramana Shabala Dura Labagabaladi Rabalabala Dudamana Shabala Baladia உடன்படிக்கை பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டில் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். உலகத்தை அசைக்கிற வார்த்தை வல்லமையுள்ள, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது என்று சொன்ன இந்த பரிசுத்தம் உள்ள வேதம் எங்கள் வீட்டில் இருக்கிறது நிமித்தமாய் எங்களையும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் அந்த கிறிஸ்து என்கிற இரட்சகர் எங்கள் வீட்டில் இருக்கிறது நிமித்தமாய் எங்களையும் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. நான் உனக்குள் உள்ளாவி உன் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் என்னையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவர் அபிஷேகம் நுகத்தில் முறிக்கும் என்று சொன்னவர் எனக்குள் அந்த அபிஷேகம் இருக்கிறதினால் என்னையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். என்னையும் என்னை ஓ ரபலபல துடமனா ரிபலபல துடமனமன சபலபலதி ரிபல கந்தன திடகந்தன தடகலதி. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இந்த ஜெபத்தை செய்வதற்காக தான் ஆவியானவர் இந்த ராத்திரியில என்னை உங்கள் நடுவில் அனுப்பி இருக்கிறார். உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர்தான், ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். யாக்கோபு சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நாங்கள் போக விடேன். யாக்கோபே உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய், இஸ்ரவேல் எனப்படுவாய். கர்த்தருடைய உன்னதமான ஆசீர்வாதம் இப்பொழுது எங்கள் மேலும் இறங்கி வருவதால் வானங்கள் திறக்கப்படுவதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக. எங்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளும், எங்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளும். எங்களுடைய ஒவ்வொருடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கிற தேவன், அங்கீகரிக்கிற தேவன். உடன்படிக்கை பெட்டி மூலமாய் கர்த்தாவே கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமை வெறும் 3 மாதத்தில் ராஜாக்கள் கேள்விப்படத்தக்கதாய் ஒரு மனிதனை தேவனால் ஆசீர்வதிக்க முடியும் என்றால் இப்பொழுதே 21 நாள் தேவ சன்னிதானத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த சபையையும் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரலோக தேவன் ஆசீர்வதித்தார் என்கிற செய்தி இந்த கர்நாடகம் முழுவதும் பரவுவதாக. ஆசீர்வதிக்கும் ஒரு தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன். கரத்தை நீட்டுவீராக, வானங்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம், ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம். ஜெபிங்க 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 ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. நெருக்கத்தில் இருக்கிறோம், உபத்திரவத்தில் இருக்கிறோம், வியாதியில இருக்கிறோம், தேவைகள் நடுவில் இருக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறோம். மனிதன் ஒவ்வொரு நாளும் எங்கள் கதவை தட்டும் பொழுது எங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பரலோக ஆசீர்வாதம், பரலோகத்தின் கை எங்கள் மேல் இறங்கி வர ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த உலகத்திற்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. அவர்கள் எங்களை கண்டு சொல்லுவார்கள், மெய்யாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி வேண்டும் என்று வந்தது போல் உங்களை ஒருவர் ஆசீர்வதிக்கிறது கேள்விப்பட்டவர்கள் அவர்கள் நேராய் சபைக்கு வருவார்கள். இந்த தேவன் எனக்கும் வேண்டும், இந்த தேவன் எனக்கும் வேண்டும், இந்த தேவன் எனக்கும் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அர்த்தம், ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு காரணமாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியில் ஏதோ ஒரு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி என்பது சாதாரணமானது அல்ல. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய மகிமை அசைவாடுதல் இருக்கும். உடன்படிக்கை பெட்டியை தாகோன் கோட்டைக்குள் வைத்து விட்டால் அந்த தாகோன் சிலைகள் தவிடுபிடியானது. உடன்படிக்கை பெட்டியை ஒருவன் துணிகரமாய் தொட ஆரம்பித்து விட்டால் அந்த பெட்டியில் இருந்து வல்லமை புறப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கள் தொட்டது நிமித்தமாய் அவர்களுக்கு மூல வியாதிகள் வந்தது. உடன்படிக்கை பெட்டி ஒரு மனிதன் துணிகரமாய் தொட்டது நிமித்தமாய் பெத்செபேஸ் மனிதரிடத்தில் 50,000 பேர் மரித்து விட்டார்கள். உடன்படிக்கை பெட்டி சாதாரணமானதல்ல. உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கெல்லாம் புறப்பட்டு போகிறதோ அங்கெல்லாம்
அங்கெல்லாம் வானங்கள் திறக்கப்படுகிறது, அங்கெல்லாம் வானங்கள் திறக்கப்படுகிறது, அங்கெல்லாம் தேவன் எழுந்தருளுகிறார், அங்கெல்லாம் தேவன் எழுந்தருளுகிறார். உடன்படிக்கை பெட்டி ஒரு வீட்டுக்கு வந்துவிட்டா அந்த வீடு முன்னாடி இருந்த வீடை போல இருக்க முடியாது. அந்த வீட்டில் ஏதோ ஒரு அசைவு, ஏதோ ஒரு அசைவு, ஏதோ ஒரு தேவ தொடுதல், ஏதோ ஒரு தேவ மகிமை, ஏதோ ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அங்க போகிற இடமெல்லாம் தேவன் அசைவாடுகிறார், போகிற இடமெல்லாம் ஒரு தேவ மகிமை இறங்கி வருகிறது. உடன்படிக்கை பெட்டியின் நடுவில், கேருபீன்கள் நடுவில் வாசம் செய்கிற அந்த கிருபா சண்டையில் கர்த்தர் எழுந்தருளுகிறார். உடன்படிக்கை பெட்டியில் தேவ மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய பிதாக்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வெவ்வேறு பேர் வைத்தார். ஒரு கூட்டம் சொன்னது இதற்கு உடன்படிக்கை பெட்டி, இது சாட்சியின் பெட்டி, இது தேவனுடைய பெட்டி, இது வல்லமை விளங்க பண்ணும் பெட்டி, இது பரிசுத்த பெட்டி என்று இந்த உடன்படி பெட்டிக்கு நம்முடைய பிதாக்கள் வெவ்வேறு பேர் வைத்தார்கள். ஏனென்றால் மனிதன் தடுமாறும் பொழுது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாய் ஏபோத்தை அணிந்து கொண்டு ஒருவன் வந்தால் கர்த்தர் அவனோடு பிரத்யட்சமாய் தேவன் பேசினார். தேவன் தம்முடைய ஜனத்தோடு இருக்கிறார் என்பதற்கு பெரிய ஒரு அடையாளம் உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. அப்படி இந்த பெட்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தது நிமித்தமாய் அந்த குடும்பம் முற்றிலுமாய் தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கினார். அப்படி அந்த பெட்டியில் என்ன இருந்தது, அந்த பெட்டியுடைய தன்மை எப்பேற்பட்டது, அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது நிமித்தமாய் இவ்வளவு வல்லமை வெளிப்படுவதற்கு காரணம் என்ன, அந்த பெட்டி என்றால் யார், அதில் இருக்கிற பொருட்கள் எப்பேற்பட்டது, ஏன் அந்த பெட்டியின் நிமித்தமாய் ஒரு மனிதன் பரலோகம் ஒரு மனிதனை ஏன் இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், அப்படி அந்த பெட்டியில் என்ன இருந்தது எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எபிரேயர் 9:4. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலைகள். அல்லேலூயா. இந்த 3 இருக்கிறது. ஜெபத்தோடு கவனிங்கள். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலைகள். இந்த 3ம் உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிறது. இந்த 3ஐயும் விளக்கி சொல்ல எனக்கு சமயம் இல்லாதபடியால் நான் ஒன்றை மாத்திரம் வேகமாய் இதனுடைய அர்த்தத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கவனிங்கள். இந்த பெட்டியிலே மன்னா இருந்தது. சொல்லுங்க, என்ன இருந்தது? எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, என்ன இருந்தது? சத்தமா சொல்லுங்க, என்ன இருந்தது? மன்னா இருந்தது. சொல்லுங்க, என்ன இருந்தது? இந்த பெட்டிக்குள்ள பிரதானமானது என்னது? மன்னா. சொல்லுங்க, என்னது? மன்னா. இந்த மன்னா வந்த தன்மையை ஜெபத்தோடு கவனிங்கள். நாம் ஆராதிக்கின்ற தேவன் அடிமைத்தனத்தில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை விடுதலை ஆக்க வேண்டும் என்ற நேரமும் காலமும் சமயம் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டு தேவனே என்று கதறும் பொழுது இந்த சத்தத்தை கேட்ட பரலோக தேவன் மனுக்குலத்தை விடுதலையாக்க, அடிமைத்தனத்தில் இருக்கிற விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று அற்புத அடையாளத்தோடு ஓங்கிய புயத்தோடு இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தன எகிப்திலிருந்து அவர் புறப்பட செய்து அவர் கானானுக்கு நேராய் கொண்டு போக ஆரம்பித்தார். அன்றைக்கு 40 வருடங்கள் ஜனங்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. சொல்லுங்க, 40 வருடங்கள் ஜனங்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. சொல்லுங்க, விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. இந்த விதைக்காமல் அறுக்காமல் இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஏறத்தாழ 30 லட்சத்திற்கும் அதிகமான இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் அவர்கள் மேல வைத்த அன்பின் நிமித்தமாய் வானத்தில் இருந்து மன்னாவை தந்து ஜனங்களை அவர் போஷிக்க தொடங்கினார். அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 30-40 வருஷங்கள் போஷித்தார். ஒருவருக்கல்ல, 2 பேருக்கல்ல, 30 லட்சம் ஜனங்களுக்கு, 6 லட்சம் புருஷர்களுக்கு இவர் போஷிக்க தொடங்கினார். ஜெபத்தோடு கவனிங்கள். 1 நாள் 2 நாள் அல்ல, 40 வருடங்கள் அவர் போய் கானான்ல கால வச்ச மாத்திரத்தில் மன்னா நின்று விட்டது என்று வேதம் உரைக்கிறது. 40 வருடங்கள் போஷித்தார். இப்ப முதலாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பசி என்று அலையும் பொழுது
பொழுது ஆண்டவர் வானத்தை திறந்த மன்னாவை தந்தார். இந்த மன்னாவை முதலாய் ஜனங்கள் பார்க்க தொடங்கினார்கள். எப்படி தெரியுமா பார்க்க ஆரம்பித்தார்கள்? வேகமாய் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31. யாத்திராகமம் 16:31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. வெண்மை நிறமுமாய் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய். அதன் ருசி எப்படி இருந்தது? தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. சொல்லுங்க, அதன் ருசி எப்படி இருந்தது? இதை முதலாய் வானத்திலிருந்து மன்னா பொழிய 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 இதை கண்ட ஜனங்கள் போய் பார்த்தார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். வெண்மை நிறைத்த போல முத்து போல் அழகாயிருந்தது, கொத்தமல்லி அளவாயிருந்தது. அதை எடுத்து ருசித்த உடனே அதற்கு அவர்கள் வர்ணித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது தேனிட்ட பணிகாரத்தை போல் இருக்கிறது. சொல்லுங்க, எப்படி இருந்தது? தேனிட்ட பணிகாரம். ஒரு தேனை போல தேனில போடப்பட்ட பணிகாரத்துக்கு ஒப்பா இருந்தது. உலகத்திலே அதிக ருசியான ஒன்று தேனை அந்த தேனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இது சாதாரணமான உணவல்ல. வெறும் கீரையை சாப்பிட்ட எனக்கு, வெறும் மச்சங்களை சாப்பிட்ட எங்களுக்கு, இதுவரைக்கும் எந்த மனிதனும் புசிக்காத, இதுவரைக்கும் எந்த மனிதனும் தொடாத, இதுவரைக்கும் எந்த மனிதனும் ருசித்திராத ஒரு விலையேற பெற்ற போஜனத்தை தந்தார். அதற்கு பெயர் மன்னா என்று பெயர் வைத்தார். அதன் ருசி தேனிட்ட பணிகாரம். சொல்லுங்க, அது ருசி எப்படி இருந்தது? சத்தமா சொல்லுங்க, அதன் ருசி எப்படி இருந்தது? ரசித்து ருசித்து சொல்றாங்க. இது ருசி சாதாரணமா இல்ல, இது தேனிட்ட பணிகாரத்தை போல இருக்கிறது. அவ்வளவு அழகானது, அத்தனை இன்பமானது. அதை எடுக்க எடுக்க ஒரு மகிமை நிறைந்த ஒரு சந்தோஷம். இந்த மன்னாக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இது சாதாரணமான மன்னா அல்ல, இது தேனிட்ட பணிகாரம் என்று எல்லாரும் அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். ஒருவன் இன்னொருவன் போய் கேட்கிறார், மன்னாவை சாப்பிட்டியே, இந்த மன்னா உனக்கு எப்படி இருந்தது? ஒரு கூட்டம் சொன்னது அது தேனிட்ட பணிகாரம். இன்னொரு கூட்டம் சொன்னது இது சாதாரணமான போஜனம் அல்ல, இது தேவ தூதருடைய போஜனம். தேவ தூதர்களுக்கு என்று வைத்திருக்கிற இந்த போஜனத்தை ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது நிமித்தம் ஆண்டவர் நமக்கு இந்த போஜனத்தை தந்தார். இது சாதாரணமான மன்னா அல்ல, இது தேவ தூதனின் போஜனம். சொல்லுங்க, என்னது இது? தேவ தூதனுடைய போஜனம். ஒருவன் இன்னொருவனிடத்தில் போய் கேட்கிறார், இந்த மன்னா உனக்கு எப்படி இருந்தது? இன்னொருத்தன் சொல்றா, இது தேனிட்ட பணிகாரம் மாத்திரமல்ல, இது தேவ தூதனுடைய போஜனம் மாத்திரமல்ல, இது வானத்தின் அப்பம். இந்த பூமி எங்கேயும் பார்க்க முடியாது, எகிப்துல பார்க்க முடியாது, பாபிலோன்ல பார்க்க முடியாது, கானான்ல பார்க்க முடியாது, எந்த மனிதனுடைய இடத்திலையும் பார்க்க முடியாது. இது வானத்தின் அப்பம் என்று அந்த மன்னாவை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க தொடங்கினார். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, மன்னா 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 என்று எல்லாரும் மன்னாவை உயிரை போல நேசித்தார். ஒவ்வொரு கூட்டம் அதை வர்ணிக்கிறது. இது தேவ தூதனுடைய போஜனம், இது வானத்தின் அப்பங்கள், இது தேனிட்ட பணிகாரம். இதை போல ருசி ஒன்றும் இல்லை. எவ்வளவு அழகானது, பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறது, வெண்மை நிறத்தை போல் இருக்கிறது, இது முத்து போல் அழகாய் இருக்கிறது, கொத்தமல்லி அளவாய் இருக்கிறது. அதற்கு மன்னா என்று பெயர் வைத்தார்கள். மன்னாக்காக ஸ்தோத்திரம், மன்னாக்காக ஸ்தோத்திரம் என்று ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மன்னாவுக்காக தேவனுக்கு நன்றி சொன்னார்கள். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, இப்படி இந்த மன்னாவை கொஞ்சம் சாப்பிடுறாங்க. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம், இப்படி இந்த மன்னாவை சாப்பிட்ட உடனே இந்த ஜனங்கள் இப்ப மன்னாவை பார்க்கிற விதம் எப்படி? அது வசனத்தை வேகமாய் வாசிங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8. அந்த மன்னா கொத்துமல்லி விதையம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது, எல்லாரும் சொல்லுங்க, இயந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். என்னவா சுடுவார்கள்? சத்தமா சொல்லுங்க. இப்ப மன்னா என்னவா மாறிச்சு? சத்தமா சொல்லணும். மன்னா என்னவா மாறிச்சு?
இப்ப ஜனங்க சொன்னாங்க, இது மன்னா உண்மைதான், தேனிட்ட பணிகார உண்மைதான், வானத்தின் அப்பம் உண்மைதான், தேவ தூதனுடைய போஜனம் உண்மைதான். ஆனா எனக்கு மன்னாவை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு திகிட்டு வந்து விட்டது, எனக்கு போர் அடித்து ஆரம்பித்தது, எனக்கு ஏதோ மன்னா சாதாரணமாய் தெரிகிறது. இனி என்னால மன்னாவை அப்படியே சாப்பிட முடியாது. எந்திரங்களில் அரைத்து உரல்களில் இடித்து அதை பானையில சமைத்து ஒலிவ எண்ணெயை போல ருசி வேண்டும் என்று அதை அப்பங்களாய் சுட்டார்கள். அல்லேலூயா. அப்பம் என்றால் என்ன? வயிற்று பசியை போக்குறது அப்பம். சொல்லுங்க, வயிற்று பசியை போக்குற. அல்லேலூயா. கவனிங்க, முன்னாடி இந்த கூட்டம் என்ன சொன்னது? தேனிட்ட பணிகாரம் என்று சொன்னது, தேவ தூதனுடைய போஜனம் என்று சொன்னது. ஆனா இப்ப அந்த கூட்டம் சொல்லுது, எனக்கு ஏனோ அந்த தேனிட்ட பணிகாரத்தை சாப்பிட எனக்கு மனம் இல்லை, எனக்கு ஏனோ தேவ தூதனை போல் இருக்கிற அந்த போஜனத்தை சாப்பிட எனக்கு மனம் இல்லை. நான் என்ன தெரியுமா செய்வேன்? கொஞ்சம் எந்திரத்தில் அரைத்து, கொஞ்சம் உரல்களை இடித்து, கொஞ்சம் பானையில சமைத்து, நான் கொஞ்சம் அது வேற டேஸ்ட கொண்டு வரணும். வானத்திலிருந்து வந்த டேஸ்ட விட நான் கொஞ்சம் வேற டேஸ்ட கொண்டு வரணும். பரலோகத்திலிருந்து வந்த டேஸ்ட விட, ஏசப்பா தந்த டேஸ்ட விட, ஏசப்பா எனக்கு தந்ததை விட நான் கொஞ்சம் ஆட் பண்ணி, நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் மிக்ஸில போட்டு, கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி நான் வேற ஒரு டேஸ்ட் கொண்டு வரணும் என்று பரலோகத்திலிருந்து வந்த அந்த உண்மையான மன்னாவை வேறு விதமாய் மாற்றி ஒரு கூட்டம் அதை அப்பமாய் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. நான் மறுபடி சொல்றேன், அது மன்னா தேனிட்ட பணிகாரம். சொல்லுங்க, என்ன மன்னா? இப்ப மன்னா என்னவா மாறிச்சு? வயிற்று பசியை போக்குற அப்பம். அதே அதிகாரத்தில் 5-6 வசனத்தை வாசிங்கள். எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க ஜெபத்தோடு கவனித்து பாருங்கள், இந்த மன்னா வந்த விதத்தை கவனித்து பாருங்கள். இப்ப அந்த கூட்டம் சொன்னது, எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் வேறு ஒன்றும் இல்லை, இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவருடைய இருதயங்கள் வாடினது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். முதலாவது, ஜனங்கள் மன்னாவை பார்த்த விதம் எப்படி? தேனிட்ட பணிகாரம். இரண்டாவது, மன்னாவை பார்த்த விதம் எப்படி? மன்னாவை அப்பங்களை சாப்பிட்டார்கள். மூன்றாவது, மன்னாவை பார்த்த விதம் எப்படி? இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையா? நான் விட்டு வந்த எகிப்துல வெள்ளை பூண்டை சாப்பிட்டேன், கொம்மட்டி காயை சாப்பிட்டு, வெங்காயம் கீரை மச்சங்களை சாப்பிட்டு. இப்ப ஜனங்கள் பார்க்கிற பார்வை கவனிங்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை விட அற்பமாய் இருக்கிற எகிப்தில் தோன்றின வெங்காயம் வெள்ளை பூண்டு கொம்மட்டிக்காய் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மன்னாவை விட எனக்கு இந்த கொம்மட்டிக்காய் வேணும், இந்த மன்னாவை விட எனக்கு இந்த கீரைகள் வேணும், இந்த மன்னாவை விட எனக்கு இந்த வெள்ளை பூண்டு வேணும். இந்த மன்னா அற்பமாய் மாறினது. இந்த மன்னாவை ஜனங்கள் வெறுக்க தொடங்கினார். இந்த மன்னா வேண்டாம் என்று நிராகரித்தார்கள். எல்லாருக்கும் முன்னாடி சொன்னார்கள், எனக்கு வானத்திலிருந்து வந்த மன்னா வேண்டாம், எனக்கு பூமியில வந்த கொமட்டிக்காய் வேணும், எனக்கு வானத்திலிருந்து வந்த தேவ தூதனுடைய போஜனம் வேண்டாம், எனக்கு பூமியில வந்த அந்த வெள்ளை பூண்டுகள் எனக்கு வேணும், எனக்கு வானத்திலிருந்து வந்த தேனிட்ட பணிகாரத்தை போல் இருக்கிற மன்னா வேண்டாம், எனக்கு பூமியில இருக்கிற சாதாரண கீரை எனக்கு போதும் என்று எல்லாரும் புலம்பி தொடங்கி பரலோகத்தை பார்த்து சொன்னது, இந்த மன்னா என் இருதயத்துக்கு வேதனையாய் இருக்கிறது, இந்த மன்னாவை தவிர என் கண்களுக்கு வேறு ஒன்றும் இல்லையா என்று மன்னாவை அற்பமாய் மாற்றினார்கள். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த மன்னா யார் என்று கேட்டால் நான் சொல்லுகிறேன், இயேசு சொன்னார், உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்து மரித்தார்கள், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். யார் இந்த மன்னா என்று கேட்டால் அந்த மன்னா தான் நாம் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்துவானவர். யார் அந்த மன்னா? அந்த மன்னா தான் இயேசு. நாம் சொன்னோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சொன்னோம், அவர் எனக்கு சாதாரணமானவர் அல்ல, அவர் எனக்கு தேனிட்ட பணிகாரம்,
இவரை போல நல்லவர் யாரும் இல்லை. இந்த வேதத்தை பார்க்கும் பொழுது சொன்னோம், இது எனக்கு தேனிட்ட பணிகாரம். ஜபாரைக்குள் போகும் பொழுது சொன்னோம், இந்த ஜபாரை எனக்கு தேனிட்ட பணிகாரம். சபைக்கு வரும்போது சொன்னோம், இந்த சபை எனக்கு தேனிட்ட பணிகாரம். இந்த ஊழியர்களை பார்க்கும்போது சொன்னோம், இவர்கள் எனக்கு தேனிட்ட பணிகாரம். எங்க பார்த்தாலும் இயேசு, யாரை பார்த்தாலும் இயேசு, காலேஜுக்கு போனா இயேசு, வேலைக்கு போனால் இயேசு, இப்படி இயேசு 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 என்று இயேசுவை மாத்தட்டி பேசணும். ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனா சொல்லுவோம், ஹாஸ்பிடல்ல போய் சொல்லுவோம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பார், இவர் தேனிட்ட பணிகாரம், இந்த வியாதி சீக்கிரமாய் மாறும் என்று சொல்லுவோம். கடன் பட்டவனை பார்த்து சொல்லுவோம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பார், அநேக ஜாதிகளுக்கு கடன் தருவார். ஏன் தெரியுமா? இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் தேனிட்ட பணிகாரம். கைகளை தட்டி வாயை திறந்து பரலோக தேவத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இவர் தேனிட்ட பணிகாரம், இவர் தேனிட்ட பணிகாரம். கொஞ்ச நேரம் நல்ல வாயை திறந்து அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த பிரசன்னம் எனக்கு தேனிட்ட பணிகாரம், இந்த ஆலயம் எனக்கு தேனிட்ட பணிகாரம், இந்த வேதம் எனக்கு தேனிட்ட பணிகாரம், இந்த ஊழியம் எனக்கு தேனிட்ட பணிகாரம். இயேசு இயேசு இயேசு, எங்க பார்த்தாலும் இயேசு. வனாந்திரத்தில் பார்த்த மன்னா, வனாந்திரத்தில் பார்த்த இயேசு, எங்க பார்த்தாலும் இயேசு. என் வேலையில இயேசு, ஊழியத்தில் இயேசு, காலேஜ்ல இயேசு, எங்க பார்த்தாலும் இயேசு இயேசு. பஸ்ல ஏறினால் அந்நிய பாஷை, பஸ்ல ஏறினால் வாய்கள ஓ ரபன துடமன திடபல, யாரை பார்த்தாலும் சொல்லுவார், இந்த இயேசு கிட்ட வந்து பாருங்க, இந்த இயேசு கிட்ட வந்து பாருங்க, இவர் தேனிலும் இன்பமானவர், இவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், இவர்தான் வானத்திலிருந்து இறங்கினவர், இவர்தான் தேனிலும் இன்பமானவர், இவர்தான் தேனிட்ட பணிகாரம், இவர்தான் தேவ தூதனுடைய போஜனம் என்று மாத்தட்டி பேசினோம், மாத்தட்டி பேசினோம். ஆனா கொஞ்ச காலம் போக போக இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், இந்த மன்னா எனக்கு வேணாம், இந்த மன்னா சிலருக்கு வயிற்று பசிய போக்குற அப்பமாய் மாறிவிட்டது. அர்த்தம் என்ன? என் தேவைக்காக தானே இந்த ஃபுல் காஸ்பல் சர்ச், எனக்கு திருமணத்திற்காக, என் கடன் மாறுவதற்காக, என் வியாதி மாறுவதற்காக ஒரு கூட்டம் இயேசுவை அப்பத்தை போல மாறிவிட்டது. இன்னொரு கூட்டம் சொன்னது, இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையா, இந்த சபையை தவிர வேறு ஒரு சபை இல்லையா, எனக்கு இயேசு இல்லைன்னா என்ன? நான் விட்டுட்டு வந்த எகிப்து இருக்கிறது, நான் விட்டுட்டு வந்த குமட்டிக்காய், வெங்காயம், வெள்ளை பூண்டு, சினிமா, ஓ பாடல், சீரியல், நண்பர்கள் இருக்கிறது என்று இந்த மன்னா ஒரு கூட்டத்திற்கு அற்பமாய் மாறிவிட்டது. கொஞ்சம் எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இப்ப இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் யார்? உனக்கு நான் யார்? தேனிட்ட பணிகாரமா? வயிற்று பசிய போக்குற அப்பமா? இல்லை என்றால் ஒரு சாதாரண எகிப்தோடு நீ கம்பேர் பண்ணி இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே என்று இந்த மன்னா உனக்கு அற்ப உணவாய் மாறிவிட்டதா? கொஞ்சம் எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்களே, ஜெபிங்களே, ஜெபிங்களே. முன்னாடி ஜெபம் என்றால் ஓடோடி வருவோமே, முன்னாடி ஆராதனை என்றால் ஓடோடி வருவோமே. இப்ப அந்த ஆராதனை வயிற்று பசிய போக்கிற அப்பமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு யார் பிரசங்கம் பண்ணவா? அவருடைய முகத்திற்காக சபைக்கு வர ஆரம்பித்தோம். வல்லமையான ஊழியரா வேண்டும் என்று வருகிறோம், ஆனா வேற யாராவது பிரசங்கம் பண்ண வராம போகிறோம். இது யாருக்காக? யாருக்காக? ஒரு நாள் ஜெபம் என்று சொன்னாவே ஓடோடி வந்தோமே, ஊழியம் என்று சொன்னாவே ஓடோடி வந்தோமே. இந்த மன்னா அநேகருக்கு தேடிட்ட பணிகாரம். ருமன ஜமன கபலபல ரூமன மனதிய ஜபல தூரல பல கபலதியா ரிபல பல தூடன தண்டன துடபலசி ராஸ்மன கபகபலதியாஸ் பெரலபே. ஆண்டவர் இந்த நாளில், இந்த ராத்திரி நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு நான் யார்? உனக்கு நான் யார்? கீர்த்தியனகே ஓபேத் ஏதோமுக்கு நான் தேடிட்ட பணிகாரமாய் இருந்தபடியால் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதித்தேன். உனக்கு நான் யார்? உனக்கு நான் யார்? இந்த குடும்பத்திற்கு நான் யார்? உங்க உறவுக்கு நான் யார்? உங்க வீட்டுக்கு நான் யார்? தேனிட்ட பணிகாரமா? வயிற்று பசிய போக்குற அப்பமா? இல்ல இந்த மன்னா இல்லாம வாழ முடியும் என்று சொல்லுகிற ஒரு சாதாரண இடத்தில் இந்த இயேசு இருக்கிறாரா? இந்த இயேசு இல்லாம வாழ முடியும், ஜெபம் இல்லாம வாழ முடியும். இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிக்க தொடங்கலாம், ஜெபிக்க தொடங்கலாம், ஜெபிக்க தொடங்கலாம். இயேசு கேட்கிறார், உனக்கு நான் யார்? உனக்கு நான் யார்? உனக்கு நான் யார்? தேனிட்ட பணிகாரமா? வயிற்று பசிய போக்குற அப்பமா?
இல்ல இல்ல, உன் நண்பனோடு என்ன கேவலமா பாக்குறியா? உன் ஃப்ரெண்ட்ஸோடு நான் சாதாரணமா? உன் டிவி சீரியலோடு நான் சாதாரணமா? உன் இன்பத்தோடு நான் சாதாரணமா? என்ன நீ எப்படி பாக்குற? உன் நண்பனை விட கீழே பாக்குறியா? எகிப்தின் போஜனத்தை விட கீழே பாக்குறியா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு நீர் என் ஜீவனிலும் பெலனானவர், எனக்கு நீங்க தான் எல்லாம் என்று சொல்லி யார் எப்படி பார்க்க முடியும்? யார் எப்படி பார்க்க முடியும்? யார் எப்படி பார்க்கிறீங்க? உங்க இயேசப்பாவை நீ எப்படி பார்க்கிற? கேளு கேளு, ஜெபி ஜெபி ஜெபி. பிரின்சிமா, நீ இயேசப்பாவை எப்படி பார்க்கிற மகா? உன்னை தேடி அவர் வந்து கேட்கிறார், உன்னை தேடி அவர் வந்து கேட்கிறார். ஒரு நாள் நாம் தானே வேண்டும் என்று நீ கதறின, ஒரு நாள் நான் இல்லாம வாழ முடியாது என்று நீ என்னிடத்தில் முறையிட்ட அல்லவா? இன்றைக்கு நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், உனக்கு நான் யார்? கொஞ்சம் வாயை திறந்து சப்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். நான் உனக்கு யாரு? நான் உனக்கு யாரு? நான் உனக்கு யாரு? ஜெபிங்க 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 ஜெபிங்க. அநேகருடைய உள்ளங்களை தேவன் தட்டி எழுப்பி கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு நீ பதில் சொல்லு. இந்த உபவாசத்தில் நீ எனக்கு பதில் சொல்லு. நீ என்னை எப்படி பார்க்கிற? நீ என்னை எப்படி பார்க்கிற? கேளு 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 கேளுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஏசப்பா பார்த்து சொல்ல முடியுமா? நீ என்னை எப்படி பார்க்கிற? நீ என்னை எப்படி பார்க்கிற? உன் குடும்பத்திற்காக நான் இருந்தனே, என்ன நீ எப்படி பார்க்கிற? உனக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி என் ஜீவனை கொடுத்து உன்னை விலைக்கரையமாய் வாங்கி இன்றைக்கு நீதிமானாக்கி இந்த பட்டணத்தில் உன்னை பெரியவனாக்கி இருக்கேனே, நீ என்னை எப்படி பார்க்கிற? எல்லாரை விட பெருசா பார்க்கறியா? தேனிட்ட பணிகாரம் என்று துதிக்கிறியா? எனக்கு எல்லாமே இயேசு தானே சொல்றியா? இல்ல இல்ல இல்ல, அவர் என் தேவைக்காக தான். இயேசு என் தேவைக்காக தான், என் பிள்ளை சுகத்திற்காக தான், என் விடுதலைக்காக தான், எனக்கு அற்புதம் நடப்பதற்காக தான், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதற்காக தான், பிள்ளை பெறுவதற்காக தான். இயேசு எனக்கு அப்பம் என்று சொல்ல முடியுமா? இல்லை என்றால் இந்த இயேசு இல்லாமையே என்னால் வாழ முடியும். ஜெபிங்களே ஜெபிங்களே ஜெபிங்களே. உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? கிரேஸ், உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? கவிதா, உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யார்? 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 பிரிட்டோ, உனக்கு நான் யார்? உனக்கு நான் யார்? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னாடி உன்னை பேர் சொல்லி அழைத்து இதுவரைக்கும் உன்னை கைவிடாமல் உன்னை நான் பாதுகாத்தேனே, உனக்கு நான் யார்? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? கொஞ்சம் கொஞ்சமாய் அன்பு குறைஞ்சிடுச்சுல்ல? முன்னாடி ஜெபிக்கிற ஜெபங்கள் இன்னைக்கு இல்லாம போயிட்டுல்ல? முன்னாடி ஆராதிக்கிற விதங்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டுல்ல? கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிச்சு பாருங்களேன். இந்த வாயு தானே தேனிட்ட பணிகாரம் என்று சொன்னது. எனக்கு நீங்க ஊழியம் தந்துட்டா இந்த ஊழியம் எனக்கு தேனிட்ட பணிகாரம் என்று சொன்னது. ஆனா இன்றைக்கு இந்த ஊழியம் வயிற்று பசிய போக்கிறப்பமாய் மாறிட்டல்ல, மாறிட்டல்ல, மாறிட்டல்ல. கேட்டோமே கேட்டோமே, எனக்கு ஆத்துமாக்களை திரளா தாங்க என்று கேட்டோமே. இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வந்த உடனே நம்ம போதும் என்று சொல்லி இந்த அப்பங்கள் எனக்கு போதும் என்று சொல்லிட்டோமா? கொஞ்சம் கேளுங்கல்ல, 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 கொஞ்சம் ஜெபிங்கல்ல. மகளே, உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? ஜெபிங்க 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 ஜெபிங்க. அநேகரை தேடி தேவ சப்தம் இறங்கி வருகிறது. உனக்கு நான் யாரு? உனக்கு நான் யாரு? உன்னை விட பெருசா என்ன நினைக்கிறியா? இல்ல எகிப்தின் குமட்டிக்காயை விட நான் சாதாரணமா? உன் நண்பர்களை விட நான் கீழே இருக்கிறேனா? உனக்கு நான் யாரு? தேனிலிட்ட பணிகாரம் என்று யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? உரமன சபகபல தூடல பல பலபா Rima mama mana zandala dudaba rabada dabada gabaga badala dulabala ஜெபிங்களே 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 ஜெபிங்களே. உனக்கு நான் யார்? உனக்கு நான் யார்? உனக்கு நான் யார்? உனக்கு உன் மேல அழைப்பு வச்சனே, உன் மேல தரிசனத்தை வச்சனே, உன்னை நம்பி ஊழியர்களை தந்தனே, ஒரு ஊழியக்காரனை திருமணம் செய்ய கிருபை தந்தனே. உனக்கு நான் யார்? உன்னை பார்க்க ஒருவனும் இல்லாதிருக்கும் பொழுது உன் மேல கன
கனத்தையும் மகிமையும் வச்சு உன்னை இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா வச்சேடு. உனக்கு நான் யார்? எனக்கு தேனிட்ட பணிகார இயேசு, எனக்கு தேனிட்ட பணிகார இயேசு. என்னை விட எனக்கு இயேசு அதிகமா பிடிக்கும். என்னை விட எனக்கு இயேசு தான் தேவை. யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? என் இயேசப்பாவை நான் அப்பமா வைக்கல, என் இயேசப்பாவை நான் அற்பமாய் பார்க்கல. என் இயேசு எனக்கு தேனிட்ட பணிகாரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஒரு அன்பு ஊற்றப்படட்டும், ஒரு அன்பு ஊற்றப்படட்டும். ஒரு அன்பு, ஒரு அன்பு, ஒரு அன்பு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இதோ சில பேர் மேல் ஒரு ரபா கபா கபா லபா துரலபா நேசிக்கிற அக்கினி, நேசிக்கிற அக்கினி ஃபயர். ஒரு ரபா கபா கபா டபா ரபா மடபலதியா ஜெபலபலதி. சில பேர் ஓ ரபா பாபா ரிபலதியா சந்தனமனா. ஒரு மகிமை இறங்கி வருகிறது, ஒரு மகிமை இறங்கி வருகிறது. யாருக்கு நான் தேனிட்ட பணிகாரமோ இதோ அவர்களை வீட்டுக்கு நான் போய் அவர்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், அவருடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு சொல்ல முடியுமா எனக்கு இயேசுதான் எல்லாம் என்று சொல்ல முடியுமா? நீ சொல்வது உண்மை என்றால் இயேசு பாப்பார். கீத்தியனாகிய ஓபேதேதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த கர்த்தர். Ruma baba da zabala dula bala zifra bala. Raba baba da zabala bala. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುದೆ ನಿಮಗೆ ಆರಾಧನಾ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುದೆ ನಿಮಗೆ ಆರಾಧನಾ. ಆರಾಧನಾ ஆராதனா இயேசுவுக்கே ஆராதனா. இயேசுவுக்கே ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ, ನನ್ನ ಉಸಿರಿರುವ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ಯೇಸುವಿಗೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ, ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ. ನಿನ್ನೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ರಬಡ ಜಂಬಗಬನ ದುಲ ಜಬದಡ ಬಡ ರಿಮನ ಜಬಗಬಗಬಲ ದುರಲಬ ಲಿಬಡ ಜಬಲಬೆ ತೋರಬಲ ದೂಸಬಗಬ. ಯೇಸುವಿಗೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ
ಬಲವಿಲ್ಲದರು ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದಿ యేసయ్య. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದಿ యేసయ్య. ಹೇಳು ನನ್ನ ಬಲನು ನೀ, ಬಲವು ನೀ, ನನ್ನ ಬಂಡೆ ನೀ, ನನ್ನ ಬಲವು ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನಾ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ಓ ರಬಡ ಶಬಗಬನ ದುಲಬ ಲಬ 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 ರಿಜ್ಮನೆ ಗಬ 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 ಗಬಡ ಲಬ ರಿಜಬೆಲೆ ದುಲಬ ಲಬ ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ நீ, ನನ್ನ உசுரு நீ, என் ஜீவன் நீர், என் பல நீர், என் ஆயுசு நீர், என் நம்பிக்கை நீர், எனக்கு நீர் தேனிலிட்ட பணிகார நீர். நான் உம்மை விட்டு எங்க போவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார், வனாந்திரத்துக்கு ஓடினாலும் அங்கேயும் இருக்கிறார். உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? எனக்கு நீர் தேனிலிட்ட பணிகாரம் என்று சொல்லுகிறவர்கள் மேல் இது ஒரு தெய்வீக அக்கினி, ஒரு தெய்வீக அக்கினி. இப்பொழுதே தெய்வீக அக்கினி பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. ஃபயர் லார்ட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். யார் உம்மை நேசிக்கிறார்களோ இது அவர்கள் மேல் ஒரு தேவ தொடுதல், ஒரு தேவ தொடுதல், ஒரு தேவ தொடுதல். இது முதற்கொண்டு இவர்களையும் இவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இனி இயேசுவை அப்பமா மாத்த மாட்டேன், இயேசுவை அற்பமாய் பார்க்க விட மாட்டேன். யாரு சொன்னாலும் நான் சொல்லுவேன், அவருக்கு எனக்கு நன்மை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அவர்தான் என்னுடைய தேவன். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து எனக்கு நீங்க தேனிட்ட பணிகாரம், எனக்கு நீங்க தேனிட்ட பணிகாரம். தயவா எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து எல்லாரும் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கலாம். சிலரை தொடுவதற்காகவே ஆவியானவர் இந்த ராத்திரியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் இந்த ராத்திரியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஓ யார் 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 தேனிலிட்ட பணிகாரம் என்று இயேசுவை யார் பார்க்க முடியும்? ஒரு மனசந்துடனமனா நன பிராணானி நன உசுருனி நன பிராணானி ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ಯೇಸಪ್ಪ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ಯೇಸುವಿಗೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. சொல்லுங்க, ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಯೇಸುವಿಗೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ. ಯೇಸುವೇ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. கைகள் உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரே நீர் எனக்கு தேனிட்ட பணிகாரம்,
எத்தனை வருஷம் ஆனாலும் அன்பு குறையுமா? அன்பு குறைஞ்சிருமா? அன்பு குறைஞ்சிருமா? நான் உண்மை நேசிக்கிற அன்பு குறைஞ்சிருமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மன்னாவை அற்பமாய் பார்த்தாங்க. நான் அப்படி பார்க்கலாம். எனக்கு நீங்க தேனிட்ட பணிகாரம், எனக்கு நீங்க தேனிட்ட பணிகாரம். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க இல்லாம என்னால ஜீவிக்க முடியாது. 21 நாள் அல்ல, 40 நாள் ஆனாலும் நான் இந்த இடத்துக்கு வருவேன். 40 நாள் அல்ல, 365 நாள் ஆனாலும் இங்க நான் தேவனை வந்து ஆராதிப்பேன். ஏன்னா எனக்குள் அன்பு குறையவில்லை, எனக்குள் வைராக்கியம் குறையவில்லை, எனக்குள் நேசம் குறையவில்லை. இனி இந்த வேதத்தை நான் கையில எடுக்கிறேன். முந்தி நான் வாசித்தது போல இனி வாசிக்கிறேன். என் ஜபரை என திறக்கிறேன். முந்தி நான் ஜெபித்தது போல ஜெபிக்கிறேன். ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறேன். இனி சரியாய் சபைக்கு நேரத்துக்கு வருகிறேன். 8 மணி நான் 8 மணிக்கு வர்றேன். சபையில உண்மையா இருக்கிறேன். சபையில ஊழியம் செய்கிறேன். ஊழியருக்கு அடங்கி இருக்கிறேன். தேவ நாம மகிமைக்காகவே என்னை நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் யாராகிலும் இந்த ராத்திரி இருப்பது உண்மை என்றால், இதோ உங்களை தேடிதான் தெய்வத்தின் கை இந்த ராத்திரி அசைவாடுகிறது. ನನ್ನ ಪ್ರಾಣಾನಿ ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣಾನಿ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். இப்படி உடன்படிக்கை பெட்டிக்குள் மன்னா என்கிற தேவனுடைய மகிமை இருந்தது. ஏன் உடன்படிக்கை பெட்டின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்றால், அந்த மன்னா சாதாரணமானதல்ல. அந்த மன்னா என்றால் மன்னாவாகிய நாம் ஆராதிக்கின்ற இயேசு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு நிச்சயம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு இந்த ஜெபத்தை முடிச்சு வெறும் கையோடு நீங்க வீட்டுக்கு போக கூடாது. இந்த மன்னாவை எடுத்துக்கொண்டு போங்கள். இந்த மன்னாவை எடுத்துக்கொண்டு போங்கள். மன்னாவை ஒவ்வொரு ரூம்ல வச்சு சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் எல்லாம், நீங்க எனக்கு தேனிட்ட பணிகாரம் என்று வீட்டில் போய் சொல்ல 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 கீர்த்தியனாகிய ஓபேத்ஏதோமை ஆசீர்வதித்த அதே தேவன். அல்லேலூயா. கவனிங்கள், வேகம் வேகமாய் கவனிங்கள். இப்படி ஒரு மன்னா, யார் அந்த மன்னாவை விலையேற பெற்ற மன்னாவை கண்டாலோ அந்த குடும்பம் எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கவனிங்கள். இப்படி இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன இருந்தது? ஒன்று மன்னாவாகிய இயேசு, இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்கிற தேவனுடைய அழைப்பு, மூன்றாவது கற்பலைகள் என்றால் கர்த்தருடைய உன்னதமான வார்த்தை. இது எங்கெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் வானங்கள் திறந்தே இருக்கும். அங்கெல்லாம் தேவனுடைய அசாதாரண கிரியைகள் வெளிப்பட்டே தீரும். அங்கெல்லாம் தேவ மகிமை மகிமை நிறைந்ததாய் செயல்படும். அல்லேலூயா. நேரமில்லை, கவனிங்கள். இப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி கடந்து வந்த பாதை எப்பேற்பட்டது என்று கேட்டால், இந்த உடன்படிக்கை பெட்டி சீலோவிலே 320 வருஷம் இருந்தது. சொல்லுங்க, எத்தனை வருஷம் இருந்தது? 320. இந்த யோசுவா முதற்கொண்டு சாமுவேல் வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த சீலோவில தான் இருந்தது. ஏறத்தாழ 320 வருஷம் உடன்படிக்கை பெட்டி சீலோவில இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு பெலிஸ்தர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தரிடத்தில் கொண்டு போகப்பட்டார்கள். அன்றைக்கு வேதம் தெளிவாய் உரைக்கிறது. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கள் பிடித்துக் கொண்டார்கள். நீங்கள் அதனுடைய 5 கடைசி 2 வாசித்து பாருங்கள். தேவனுடைய கை பயங்கரமாய் அவர்கள் மேல் இருந்தது. மூளை வியாதினால் கர்த்தர் அவர்களை தாக்கினார். அவங்க கூக்குரல் பலத்த விதமாய் இருந்தது. 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த பெலிஸ்தரிடத்தில் 7 மாதங்கள் இருந்தது. எத்தனை மாதங்கள் இருந்தது? சத்தமா சொல்லுங்க, 7 மாதம். சொல்லுங்க, எத்தனை மாதம்? கவனிங்கள். சீலோவிலே 320 வருடம், பெலிஸ்தரிடத்தில் 7 மாதம்.
புது மாட்டின் மேலே ஏற்றி, மூலவியாதி தாங்க முடியாமல் பயத்தினால் இந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டின் மேலே ஏற்றி அவர்களை அனுப்பிவிட ஆரம்பித்தார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள், 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை துணிகரமாய் தொட்டது நிமித்தமாய் 50,070 பேர் கர்த்தர் அடித்தார். அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மிடத்தில் வருவது எப்படி என்று கலங்கி பயப்பட்டு அவர்கள் கிரியாத் யாரிமிலே அந்த பெட்டி அனுப்பிவிட்டார்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி கிரியாத் யாரிமிலே 20 வருடம் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை வருடம் இருந்தது? நான் பெட்டி கடந்து வந்த பாதை உங்களுக்கு சொல்றேன், கவனிங்கள். 320 வருஷம் சீலோவிலே, 7 மாதம் பெலிஸ்தரிடத்தில், சில காலங்கள் பெத்செபேசிடத்தில், 20 வருடங்கள் கிரியாத் யாரிமிலே பெட்டி இருந்தது. உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். பெட்டி ஒன்று தொலைந்தது. சொல்லுங்க, பெட்டி தொலைந்தது. 2வது பெட்டி அலைந்தது. சொல்லுங்க, பெட்டி அலைந்தது. 3வது பெட்டி தேங்கினது. சொல்லுங்க, பெட்டி தேங்கினது. கவனிங்கள், 1 தொலைந்தது, 2வது அலைந்தது, 3வது தேங்கினது. பெட்டி பிடிப்பட்டது, பெட்டி தொலைந்தது, பெட்டி அலைந்தது, பெட்டி தேங்கினது. அர்த்தம் என்ன? அந்த பெட்டிக்குள் மன்னாவாக இயேசு இருந்தார். அர்த்தம் என்ன? எனக்குள் இருக்க வேண்டிய இயேசு என்னை விட்டு தொலைந்து போனார். அவர் அலைய ஆரம்பித்தார். அவர் தேங்கி கிடக்கிறார். எனக்குள் இருக்க வேண்டிய தளிர்த்த கோல் என்கிற அழைப்பு, தேவனுடைய அழைப்பு எனக்குள் இருக்க வேண்டியது என்னை விட்டு தொலைந்தது, என்னை விட்டு அலைந்தது, என்னை விட்டு தேங்கி கிடக்குது. எனக்குள் இருக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை என்னை விட்டு தொலைந்தது, என்னை விட்டு அலைந்தது, என்னை விட்டு தேங்கினது. இப்ப கவனிங்கள், எல்லாரும் வேடிக்கை பார்க்க தொடங்கி விட்டார்கள். வல்லமையான தேவனுடைய பெட்டி, மகிமையான தேவனுடைய பெட்டி, அற்புதங்கள் வெளிப்படுத்தின தேவனுடைய பெட்டி, தேவ வல்லமை வெளிப்படுத்தின கர்த்தருடைய பெட்டி, மன்னா தேனிட்ட பணிகரத்தை போல் இருக்கிற தேவனுடைய பெட்டி இப்ப அலைந்து விட்டது, தொலைந்தது, தேங்கி விட்டது. எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது சத்திய வேதம் தெளிவாய் உரைக்கிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 1, 2, 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். இதை கேள்விப்பட்ட தாவீது தன்னிடத்தில் இருக்கிற 30,000 பேரை, ஆட்களை அனுப்பி அதன் ஸ்தானத்தில் கொண்டு வர தாவீது முயற்சித்தான். அல்லேலூயா. கவனிங்கள், பெட்டி அலைந்ததை ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கிறது. பெட்டி தொலைந்ததை ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கிறது. பெட்டி தேங்கினதை ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கிறது. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு இருதயம், ஒரு நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்தது. வல்லமை விளங்க பண்ணின பெட்டி, தேனிட்ட பணிகாரத்தை போல் இருக்கிற பெட்டி, அதை தொலைந்தது ஏனோ என்னால வேடிக்கை பார்க்க முடியாது என்று தன்னிடத்தில் இருக்கிற 30,000 பேர் ஆட்களை அனுப்பி அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தவன் தாவீது. அல்லேலூயா. கவனிங்கள், இன்றைக்கு ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டத்திற்கு வேடிக்கை பார்க்க மனமில்லை, செயல்பட வேண்டும் என்று வேகம் வருகிறது. ஜெபத்தோடு கவனிங்கள். இன்றைக்கு இந்த எல்கானா பகுதிகளில், இந்த சாதாரண இந்த பெங்களூர் பட்டணத்தில் இயேசு வேடிக்கை பொருளாய் மாறும் பொழுது இன்றைக்கு ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கிறது. ஆனா ஏனோ ஒரு கூட்டத்திற்கு வேடிக்கை பார்க்க மனமில்லை. இன்றைக்கு ஒரு கூட்டம் ஊழியர்களை தாக்கும் பொழுது, சபைகளை உடைக்கும் பொழுது ஒரு கூட்டங்கள் வேடிக்கை பார்க்கிறது. ஆனா ஏனோ ஒரு கூட்டத்திற்கு வேடிக்கை பார்க்க மனமில்லாமல் சபையில மன்றாட ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எங்கோ மிஷனரிகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கிறார் என்று ஒரு கூட்டங்கள் வேடிக்கை பார்க்கும் பொழுது, நம்முடைய ஃபுல் காஸ்பல் சபை 21 நாள் உபவாச ஜெபத்தில் பாஸ்டர் மூலமாய் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் முயற்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு வேடிக்கை பார்க்கிறவன் நடுவில் முயற்சிக்கிற ஒரு தாவீதை எழுப்பினால் நிச்சயம் அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே கர்த்தர் அதை முயற்சிக்க வைக்கிறார். ஒரு நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து பரலோக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். முயற்சிக்கிற ஒரு தாவீது, முயற்சிக்கிற ஒரு தாவீது, வேடிக்கை பார்க்கிறவர் நடுவில், வேடிக்கை பார்க்கிறவர் நடுவில், வேடிக்கை பார்க்கிறவர் நடுவில் முயற்சிக்கிற ஒருவனை கொண்டு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஒரு நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து முயற்சிக்கிறவன் யார்? முயற்சிக்கிறவன் யார்? என் கிராமம் பாலாய் போயிருக்கிறது, இனி என் கிராமத்தை அப்படியே என்னால விட முடியாது. இதோ சாயங்கால நேரத்தில் என் வீட்டில் ஒரு ஜெப
ஜெப கூட்டத்தை வைக்கிற, எங்க பாஸ்டர் அழைக்கிற, என் கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று முயற்சிக்கிற ஒருவன் இருந்து விட்டார். இதோ அந்த கிராமத்தில் இயேசு வருகிறார், அந்த கிராமத்தில் இயேசு வருகிறார். இனி என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. இனி ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தில் குடும்ப ஜெபத்தை நான் செய்யறேன், குடும்ப ஜெபத்தை செய்யறேன். இதோ அந்த குடும்ப ஜெபத்தில் இயேசு வரப்போகிறார். முயற்சிக்கிறவன் ஒருவர் இருந்து விட்டால், முயற்சிக்கிறவன் ஒருவன் இருந்து விட்டால், இதோ பரலோக தேவன் வருகிறார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து வேடிக்கை பார்க்கிறவன் நடுவில் முயற்சிக்கிற ஒரு தாவீது, ஒரு தாவீது, ஒரு தாவீது, ஒரு தேவ மனிதன் இந்த ராத்திரி எழ ஆரம்பித்து விட்டால், இதோ அந்த உடன்படிக்கை பெட்டி உன் வீட்டுக்குள் வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, எனக்கு நேரமில்லை, கவனிங்கள். இப்போ 30,000 பேரை ரெடி பண்ணி இந்த தாவீது உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் முயற்சித்தான். 6ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். நாகோம் என்கிற களம் வரும் பொழுது மாடுகள் மிரண்டது நிமித்தமாய் ஊசா அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டான். கர்த்தர் அவன் துணிகரத்து நிமித்தமாய் அங்கே ஊசாவை அடித்தார். அங்கே ஊசா மரித்து போனான். அல்லேலூயா. மரித்து போன உடனே தாவீது பார்க்கிற பார்வை 9, 10வது வசனத்தை 2 வசனத்தை வாசிங்கள். அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் எல்லாரும் சொல்லுங்க, கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத்தேதோமின் வீட்டில கொண்டு போய் வைத்தான். அல்லேலூயா. இப்ப தாவீது ஊசாவை கர்த்தர் அடித்தது நிமித்தமாய் தாவீதுடைய வார்த்தை கவனிங்கள், அதை தன்னிடத்தில் கொண்டு வர தாவீதுக்கு மனமில்லாமல், சொல்லுங்க என்ன இல்லாமல், கவனிங்கள். ஏற்கனவே தாவீதுக்கு மனம் இருந்துச்சுல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டி தேங்கினது போதும், அது என் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறவன் தாவீது தானே. 30,000 பேரை ரெடி பண்ணது தாவீது தானே, அலைந்தது தாவீது தானே. ஆனா இப்ப தாவீதுக்கு என்ன இல்லையா, மனம் இல்லை. சொல்லுங்க என்ன இல்லை. ஒரு நாள் சபைக்கு வர மனம் இருந்துச்சு, ஆனா இப்ப சபைக்கு வர மனம் இல்ல. ஒரு நாள் தேவனுக்கு ஊழியம் செய்ய மனம் இருந்துச்சு, இப்ப ஊழியம் செய்ய மனம் இல்ல. ஒரு நாள் யூத் மீட்டிங்ல முன்னாடி வாலண்டியர் நிக்க மனம் இருந்துச்சு, ஆனா இப்ப மனம் இல்ல. இப்ப தாவீதை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உனக்கு ஏன் மனம் இல்ல? ஒரு நாள் உனக்குள் அக்கினி கொழுந்து விட்டு எரிந்ததே, ஒரு நாள் சாதிக்க வேண்டும் என்று துடித்தியே, ஒரு நாள் வல்லமை வெளிப்படும் என்று ஜெபிச்சியே, இந்த உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று 30,000 பேரை கொண்டு வந்தியே, இப்போ ஏன் உனக்கு மனம் இல்லை என்று கேட்டா தாவீது சொல்லுகிறார், ஏனென்றால் கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் எனக்கு மனம் இல்லை. ஏன் மனம் இல்லை? ஊசா. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் உன்னடிச்சாரா ஊசாவை அடிச்சாரா? தாவீது சொல்றாரு, என்ன இல்ல, யாரையோ ஒருவரை கர்த்தர் அடிச்சதுனால் இப்ப எனக்கு மனம் இல்லை. இப்ப கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்கும் எனக்கும் தான் ஐக்கியம், உனக்கு எனக்கும் தான் அன்பு, நடுவுல யார் அடிச்சா உனக்கு என்ன? இப்ப நம்ம சொல்றோம், ஏன் சபைக்கு வரல? என் கணவன் குடித்து வெறிக்கிறது அதிகமாயிடுச்சு பாஸ்டர், அதனால எனக்கு சபைக்கு வர மனம் இல்லை. என் மக சபைக்கு வரல, என் மார்க்கெட் 12th கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு பாஸ்டர், ஆகையால் சபைக்கு வருவதற்கு எனக்கு ஏனோ மனம் இல்லை. என் வீடு பாதியிலே நிக்குது பாஸ்டர், ஆகையால் ஊழியம் செய்ய எனக்கு மனம் இல்லை. என் சொந்தம் எல்லாம் அற்பமா பார்க்கறாங்க பாஸ்டர், ஆனால் சபைக்கு வருவதற்கு ஏனோ எனக்கு மனம் இல்லை. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, நான் எனக்கு உனக்கும் தானே ஐக்கியம், எனக்கு உனக்கும் தானே உறவு, எனக்கு உனக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. நீ ஏன் நடுவுல ஊசாவை கொண்டு வந்த? ஊசாவை கொண்டு வந்ததுனாலதான் உனக்கு இப்ப மனம் இல்லாம போயிட்டு. ஜெபத்தோடு கவனிங்கள், நமக்கும் தேவனுக்கு நடுவுல நம்முடைய கணவனை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு நமக்கு மனம் இல்லாமல் போயிட்டு. நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுல நம்முடைய பிள்ளையை கொண்டு வந்ததுனாலதான் இப்போ ஐக்கியம் போயிட்டு, உறவு போயிட்டு. நமக்கும் தேவனுக்கும் இருக்க வேண்டிய உறவுல என் கேவலமான மார்க்க கொண்டு வந்ததுனால, என்னுடைய வேலையை கொண்டு வந்ததுனால இப்ப எனக்கு சபைக்கு வர மனமில்லை, ஊழியம் செய்ய மனமில்லை, சாதிக்க மனமில்லை, 21 நாள் பாதத்தில் அமர மனமில்லை. ஏன் மனமில்லை? ஏன் மனமில்லை? ஏன்னா என் வேலையில எனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல, என் வேலையில எனக்கு பர்மனன்ட் ஆகல, என் வேலை இன்னும் என்ன அற்பமா தான் பார்க்கறாங்க, இன்னும் என் வேலையில நான் ஒரு சாதாரணமான ஒரு சாதாரண அப்ரெண்டிஸா தான் இருக்கிறேன், ஆகையால் எனக்கு ஏனோ மனமில்லை. ஒரு நாள் வீடு கட்டும்போது பிளான் போடும்போது, சிவில் இன்ஜினியர் பிளான் போடும்போது, என் வீடு கட்டும்போது வீட்டுக்கு மேல ஒரு சின்ன செட்டை போட்டு, இந்த செட்டில் ஊழியக்காரர்கள் வரணும், கூட்டத்தை நடத்தணும், எல்லாருக்கும் இயேசு பத்தி சொல்லணும் என்று தான் பிளான போட்டோம். ஆனா இப்போ கட்டும்
கொட்டுவதற்கு மனம் இல்லை. ஏன்னா 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 ஏதோ ஒன்றை கர்த்தர் அடித்தாரு, என் குடும்பத்தில் சில இழப்பு வந்துட்டு, என் பிள்ளைக்கு பலவீனம் வந்துச்சு, ஆகையால் இப்ப சொல்றோம் ஏனோ எனக்கு மனம் இல்லை பாஸ்டர். கர்த்தர் பார்க்கிறாரு, ஒரு சாதாரண மார்க்கு என்ன நேசிக்கிறது தடை பண்ணுச்சல்ல, ஒரு சாதாரண உலக மனிதன், ஒரு சாதாரண ப்ரொமோஷன், ஒரு சாதாரண அந்த பணம், ஒரு சாதாரண அந்த நேசத்தின் அன்பு, எனக்கும் இருக்கிற உறவு தடை பண்ணுச்சுல்ல. இப்ப கர்த்தர் தாவீதை பார்க்கிறாரு, எவ்வளவு அழகா நீ என்கிட்ட வந்த தெரியுமா, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, 320 வருஷம் அலைந்த என் உடன்படிக்கை பெட்டி, 7 மாதம் எகிப்தில சரி பெலிஸ்தரிடத்திலிருந்து என் உடன்படிக்கை பெட்டி, 20 வருடம் தேங்கி கடந்த இந்த உடன்படிக்கை பெட்டி ஒருவன் கொண்டு வருகிறான் என்று பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா. இப்ப யாரோ சில ஊசாக்காக என் சந்தோஷத்தையே நீ குழி தோண்டி புதைத்துட்டி. இப்ப கர்த்தர் தாவீதை பார்க்கிறார், உன்னை குறித்து எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. பரலோகத்தை பார்த்து சொன்ன, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் விரும்பினதை இவன் செய்கிறான். ஆனா இப்ப தாவீது சொல்றான், இல்ல எனக்கு ஏனோ மனமில்லை. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ணை மூடலாமா, கண்ணு மூடலாமா, ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா. இப்ப நமக்கு மனம் இருக்கா இல்லையா யோசித்து பார் சகோதரா, நமக்குள் மனம் இருக்கா இல்லையா யோசித்து பார் சகோதரி. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ணை மூடி இருக்கிற நிலைமையில் ஆதியில இருந்த அந்த வைராக்கியம் இருக்கா, இல்ல உனக்கு மனம் இல்லாமல் போயிட்டா, மனம் இல்லாமல் போயிட்டா, மனம் இல்லாமல் போயிட்டா. உங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டத்தை வைக்கிறதுக்கு இன்னைக்கு மனம் இருக்கா இல்லையா, தேவனை நேசிக்க மனம் இருக்கா இல்லையா. இந்த மனதை கெடுத்தது யாரு, ஊசா. இந்த மனதை தடை செய்தது யாரு, வேற யாரோ ஒருவன், வேற யாரையோ ஒருவரை கர்த்தர் நீதியின்படி துணிகரத்தின்படி அடித்ததனால உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பாதிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நான் முடிக்க விரும்புகிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். இப்படி தாவீது மனமில்லாமல் போய் ஒரு சாதாரண வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது தாவீதுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. வேகமாய் 12வது வசனத்தை வேகமாய் எல்லாரும் வாசிக்கலாம். வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுங்க. தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். நான் சொல்றேன், யாருக்கு மனம் இல்லையோ இப்ப அவன் என்ன செய்கிறான், மகிழ்ச்சியுடனே கொண்டு வருகிறார். ஏன் என்று கேட்டா, கர்த்தர் அந்த கர்த்தருடைய செய்கைகளை தாவீதின் காது கேட்கிறது. என்ன தெரியுமா, கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி மூலமாய் அடிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டின் மூலமாய் கீர்த்தியனாகிய ஓபேதேதோமை ஆசீர்வதிக்கிறவர் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் மனமில்லாமல் போனவனுக்குள் ஒரு வைராக்கியம் வருகிறது. உடன்படிக்கை பெட்டி வேண்டும் என்று. கவனிங்கள், ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு சோர்வு, ஊழியத்தில் விசுவாசிகளை கண்டு தேவ பிள்ளைகளை கண்டு எதிர்ப்புகளை கண்டு சோர்வு வந்து இனி ஊழியமே வேண்டாம் என்று எங்க வீட்டுக்கு நாங்க போகும் பொழுது எங்க காது சில சத்தம் கேட்கும். பெங்களூர்ல கர்த்தர் இவரை இப்படி பயன்படுத்தினார், இந்த சபையில ஒரு எழுப்புதல் வந்தது, இந்த விசுவாசி ஜெபத்தில் வைராக்கியமாய் மாறினார். இப்படி கேள்விப்பட்ட உடனே இதே போல தாவீதுக்குள் இருந்த சோர்வு மாறினது போல எங்களுக்குள் இருக்கிற சோர்வு மாறுவது நிச்சயம். ஏனென்றால் தாவீதுக்கு தேவை உடன்படிக்கை பெட்டி ஆசீர்வாதம் அல்ல, தாவீதுக்கு தேவை அந்த பெட்டின் மூலமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தேவை. அல்லேலூயா. ஒண்ணே ஒன்று சொல்றேன், கவனிங்க கவனிங்க. தாவீது அந்த பெட்டியை ஆசீர்வதிக்கப்பட விரும்பல. ஏன்னா கீர்த்தியாக ஓபேதேதோமை விட இந்த தாவீதை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? உளையான சேற்றில் இருந்த இவனை கோபுரத்தில் வைத்து சிம்மாசனத்தில் அமர செய்து ராஜாவாய் வைத்திருக்கிறார். இந்த கீர்த்தியனாகிய ஓபேதேதோமை விட தாவீது 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப தாவீதுக்கு தேவை ஆசீர்வாதம் அல்ல, தாவீதுக்கு தேவை அந்த உடன்படிக்கை பெட்டி. நான் சொல்றேன் கவனிங்க, தாவீதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்தது. சொல்லுங்க, என்ன வந்தது? ஒரு ஈர்ப்பு. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு சாதாரண ஈர்ப்பு அல்ல. ஒருவேளை மனசிலிருந்து வந்த ஈர்ப்புன்னா ஊச அடித்தவனே அந்த ஈர்ப்பு ஓடி போயிருக்கும். ஆனா இந்த ஈர்ப்பு அல்ல, கர்த்தர் பார்க்கிற இது ஈர்ப்பு அல்ல, இது உன் மேல வைத்திருக்கிற தேவனுடைய அழைப்பு.
அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த ராத்திரி நேரத்தில் யாருக்காவது சில பேருக்கு அந்த ஈர்ப்பு வருகிறதா? சில ஊழியர்களை காணும்போது ஒரு ஈர்ப்பு வருகிறதா? எனக்கு ஒரு 17 வயதில் எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது, நான் பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு வந்தது. என் பிரசங்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னுடைய பகுதி ஒசூர்ல ஒரு வனாந்திரத்துக்கு போவேன், மலைகள் மேலே ஏறுவேன், செடிகள் மரங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணுவேன். மரமே மரமே கர்த்தருடைய வார்த்தை கேள், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா சொல்லி என்றால் மரங்கள் காற்று அசையும் பொழுது என் கண்களுக்கு அல்லேலூயா சொல்லுவதை போல தெரியும். எனக்கு பிரசங்கம் பண்ணணும் என்ற ஆசை, எனக்கு பிரசங்கம் பண்ணணும் என்ற ஆசை. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், அது எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, அது என் மேல வைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு. இன்றைக்கு திரும்பி திரும்பி பார்க்கிறேன், பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நான் தெளிவாய் சொல்ல போனால் என் வீட்டுக்கு கடைசி எப்ப போனது எனக்கு தெரியாது. என் 2 வயசு பாப்பாவனை எப்ப பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. மாத கணக்காயிற்று என் வீட்டுக்கு போய் இரவும் பகலும் பிரசங்கம் பண்ணும்போது திரும்பி பார்க்கிற எனக்குள் 17 வயதில் எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, அது எனக்குள் வந்த தேவனுடைய அழைப்பு. நாளை தினத்திலே சாட்சி சொல்லுகிறேன். நான் எங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டு துரத்தப்பட்டபடியால் என்னுடைய 16-17 வயதில் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ஒரு சபைக்கு போறேன். சபைக்குள்ள போனா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, பிச்சைக்காரன் சபைக்கு வரக்கூடாது, வெளியில போய் என்று என்னை துரத்தினார்கள். அன்றைக்கு எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்தது, தேவனுக்காக சபைகளை கட்ட வேண்டும் என்று ஒரு விருப்பம். போன வாரத்தோட ஒரு சபை அஸ்திபாரம் போட 4வது சபையை கட்ட கிருபை பாராட்டினார். இப்ப நான் திரும்பி பார்க்கிறேன், எனக்குள் 17 வயதில் வந்தது ஈர்ப்பல்ல, அது என் மேல வைக்கப்பட்ட அழைப்பு. ஒருவேளை இந்த ராத்திரியில சில பேர் பிரசங்கிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதா? சில பேர் ஆராதிக்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு வருதா? வியாதி உள்ளவர்களை காணும் பொழுது கர்த்தர் சுகமாக்க வேண்டும் என்று ஈர்ப்பு வருதா? பிசாசுகள் அலறும் பொழுது இந்த பிசாசுகளை துரத்த வேண்டும் என்கிற ஈர்ப்பு வருதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அது உனக்குள் வந்த ஈர்ப்பல்ல, அது உனக்குள் வந்த ஈர்ப்பல்ல, அதுதான் தேவனுடைய அழைப்பு, அதுதான் தேவனுடைய அழைப்பு, அதுதான் தேவனுடைய அழைப்பு. நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, எனக்குள் வந்தது விருப்பம் அல்ல, எனக்குள் இருக்கிறது தேவனுடைய அழைப்பு. 2014வது வருடத்தில் இப்பகுதி சரௌண்டிங்ல மோகன் சிலாசரஸ் அவர்கள் வருகிறார். ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிறார். அற்புதமான விடுதலை வந்தது. எனக்குள் ஒரு விருப்பங்கள், இவரை போல கர்த்தரனை பயன்படுத்தணும் என்று ஏறத்தாழ 10 வருடத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஈர்ப்பு. போன 2 வாரம் முன்னாடி அந்த 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அப்ப எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, டாக்டர் ஆக வேண்டும் என்று எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, எனக்குள் வந்தது தேவனுடைய அழைப்பு. இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்ல சொல்ல இன்றைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் யாருக்குள்ள சில ஈர்ப்பு வருதா? யாருக்குள்ள சில விருப்பங்கள் வருகிறதா? இது விருப்பம் அல்ல, இதுதான் தேவனுடைய அழைப்பு. ஒரு 2 நிமிடம் நல்ல கையை தட்டி ஜெபிங்க பார்க்கலாம். முழங்கால் படியிடுகிறவர்கள் முழங்கால் படியிட்டு வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, எனக்குள் வந்தது தேவனுடைய அழைப்பு, எனக்குள் வந்தது தேவனுடைய அழைப்பு. என் குடும்பத்தை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்று வந்தது ஈர்ப்பல்ல, அது தேவனுடைய அழைப்பு. என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், நீட் கோச்சு படிக்க வைக்கணும், இது எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, இது எனக்குள் வந்தது தேவனுடைய அழைப்பு. என் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், என் பிள்ளைகளை ஊழியத்துக்கு தரணும், இது எனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல. ஜெபிங்க 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 ஜெபிங்க. பிரிட்டோ பிரிட்டோ, உனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, உனக்குள் வந்தது தேவனுடைய அழைப்பு. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். பிரின்சி, உனக்குள் வந்தது ஈர்ப்பல்ல, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதுதான் தேவனுடைய அழைப்பு, இதுதான் தேவனுடைய அழைப்பு. 2 நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஜெபிங்க 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 ஜெபிங்க. லிபகபகபதரலாதி. இப்ப நீங்க ஜெபிக்க 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 உங்களையும் மீறி ஒரு ஈர்ப்பு, உங்களையும் மீறி ஒரு ஆசை, ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம். நீங்க கேட்டல்ல, நான் யார் என்று கேட்டல்ல, நான் யார் என்று கேட்டல்ல, நான் என்ன செய்யணும் என்று கேட்டல்ல, என்னை கொண்டு என்ன நடக்கும் என்று கேட்டல்ல. இப்ப நீ ஜெபிக்க 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 உன்னையும் மீறி இதோ உனக்குள்ள ஒரு ஈர்ப்பு வரப்போகிறது, உனக்குள்ள அந்த விருப்பம் வரப்போகிறது. அது ஈர்ப்பல்ல, அதுதான் உன் மேல வைத்திருக்கிற அழைப்பு. கையை தட்டி வாயை திறந்து அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்ப வாலிப பிள்ளை, நீ அந்த ஸ்டெத்தோஸ்கோப் பார்க்கறல்ல, இது உனக்குள் வந்த தரிசனம்.
காட்சி அல்ல, இது உனக்குள் வருகிற தரிசனம், இது உனக்குள் வருகிற தரிசனம். கையை தட்டி வாயை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. சில பேருக்குள் பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. இது மாம்சத்துக்குள்ளாண்ட ஈர்ப்பு என்றால் ஊசா அடித்த உடனே அது காணாம போயிருக்கணும். ஊசா மரித்த போன உடனே அந்த ஈர்ப்பு அதிகமாவதற்கு காரணம் பலவீனங்கள், சோர்வுகள், வேதனை, கடன், வியாதி. இது வந்த நேரத்திலேயும் உன் ஈர்ப்பு குறையவில்லை என்றால் இது ஈர்ப்பல்ல, இது தேவனுடைய அழைப்பு. நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. லிபகபன ஜந்தன தூரலா ரபகபா லபா ரதான ஜெஃபனி ருஸ்மனே தெபெலபெலதிய பிராகந்தனா உடகடகண்டன தடகடகடா. ஓ ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைய குறித்து கேளுங்க, உங்க வீட்டை குறித்து கேளுங்க, உங்க கணவனை குறித்து கேளுங்க, உங்க சபையை குறித்து கேளுங்க. கேளுங்க கேளுங்க. சார்லஸ் கேளு கேளு கேளு. என்ன என்று கேளு. நான் என்ன செய்யணும் என்று கேளு. நான் தேவனுக்காக என்ன செய்யணும் என்று கேளு. வாயை திறந்து சத்தங்களை உயர்த்தி லிபா கபா கபா லாடாடா ரூபலா தண்டனா தடகந்தன சபலபா. நான் யார், நான் யார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டவன்? எனக்குள்ள அந்த ஈர்ப்பு, எனக்குள்ள அந்த ஈர்ப்பு. அந்த அழைப்பின் ஈர்ப்பு, அந்த அழைப்பின் விருப்பங்கள் இன்றைக்கு அநேகர் மேல இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க பார்க்கலாம். அந்த ஈர்ப்பு வருகிறதற்காக ஸ்தோத்திரம்.